டைம் சரியாக 11 மணி ஆகுது. 11 மணி ஆகுது, நைட்டு 11 மணி. ஆனால் நீங்கள் ரோட்டை பார்த்தீங்களா? பகல் போலவே காட்சி. தோட்டமளிக்கல அவ்வளவு வெளிச்சங்கள், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ வெளிச்சம், எல்லாம் அவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒவ்வொரு லைட் இருக்குது இந்த சென்ட்ரு போஸ்ட்டில். எல்லாத்துலேயும் டபுள் லைட். எல்லாமே இங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டால் வர்றதில்லை, எல்லாமே சோலார் தான். சோலார் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக இருட்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்துடும். சோலார் உங்களுக்கு தெரியுமே, விடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிடும். பகல் போல் காட்சி அடிக்கிறது வச்சுலாம் இல்லையா? இவ்வளோ கிளியராக இருந்தால் நமக்கு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சேஃப்டியாக வண்டி ஓட்டி போகலாம் இரவு நேரங்களில். அங்கே பற்றிலாம் இல்லையா? அதெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கேயும் ஃபேக்ட்ரிஸ்குள்ளே போனாலும் பகல் மாதிரி தான் தோட்டம் அளிக்கும். அவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவுக்கும் இங்கேயும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம ஊருக்குள்ளே போனால லைட் இருக்காது, ஊருக்குள்ளே போகும்போது லைட்டே இருக்காது. நம்ம ஹைவேலையும் மேக்ஸிமம் லைட் இருக்காது. சிட்டிக்குள்ளே மட்டும் லைட்டு போட்டிருப்பாங்க. அது ஒரு சில இடங்கள்ல தான் எரியும் நல்லா, ஒரு சில இடங்கள்ல எரியாது. இங்கே அப்படி கிடையாது, பகல் போல் தோட்டம் அளிக்குது. நமக்கு வண்டி ஓட்டுறது நம்மளும் லைட்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு நம்ம லைட்டை போடாமலே வண்டி ஓட்டிட்டு போகலாம். இருந்தாலும் நைட்டில் லைட்டை போடுறது ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக லைட்டை போட்டு போகிறோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால அதுவும் லைட்டு ஆன் ஆகிடுது. ஆனால் இங்கே இது ஒரு இந்தியாவிலையும் இதே போல் இருந்தால், எல்லா ரோடும் ஹைவேயும் இதே போல் இருந்தால் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் எல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சில பேர் இரவு நேரங்களில் சில பேர் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, ரெட் லைட் இருக்காது, பின்னாடி டேஞ்சர் லைட் இருக்காது. அந்த மாதிரி சில வண்டிகள் ஓடுது நம்ம ஊரில். இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே அந்த மாதிரிலாம் ஓடுனா ஃபைனு. சீனலில் லைட்டாக கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6000 ரியால் ஃபைன் அடிப்பாங்க. 6000 ரியால் ஃபைன். 6000 ரியால்னால் நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 1,35,000 40,000 அந்த அளவுக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பொறுக்காம 1,40,000 யாராவது ஃபைன் கட்டுவோமா? அதுக்கு பயம். ஃபைனுக்கு பயந்துக்கிட்டே வண்டியை நிதானமாக பொறுமையாக அழகாக ஓட்டிகிட்டு போகணுங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் டிராஃபிக் ரூல்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னா டிராஃபிக்கு ஃபைனை சொல்லலாம். ஃபைன் நம்மளோட மாதிரி இல்லாத மக்கள் எங்கே போய் கட்டுவாங்க? கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், ஃபைனும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுடைய ஒரு சேஃப்டி இருக்கும். நம்ம ஒரு சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலாம். நம்ம நம்பி குடும்பங்கள் இருக்குது, எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது. ஸோ வாகன ஓட்டிகள் அனைவரும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக வண்டியை ஓட்டுங்க. அன்பான வேண்டுகோள். சைக்கிள் ராத்திரி ஆச்சுன்னா பாருங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. நம்மளாம் வேலைன்னு சுற்றிட்டு வேலையிலே இருக்கிறோம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். வேலைன்னு எவ்வளோ வேலை பார்த்தாலும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய கார் இருந்தாலும் இங்கே எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சைக்கிள், உடற்பயிற்சி கூடங்கள் இப்படி எல்லாமே இருக்கும். நம்ம உடல் கரெக்டாக இருந்தால் தானே மற்றதையெல்லாம் நம்ம சரியாக செய்ய முடியும். ஏதோ எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். வேறு எதையாவது பேசணும் அப்படின்னா ஒரு தலைப்பு, அடுத்து என்ன தலைப்பு பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் புதுசாக நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச தலைப்பு
சிரித்தால் நோய் விட்டு போகும். அது மாதிரி மனம் விட்டு பேசணும். நமக்குள்ள மனதுக்குள்ள எல்லாருக்குமே எல்லார் மனதிலையும் கவலைகள் நிறைய கூடி போயிருக்கு. அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு யார்கிட்ட மன கஷ்டங்கள் இருக்கோ அவங்களோட பேசி கிளியர் பண்ணிடுங்க அப்பப்போ. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. காலையில் பிரச்சனைனா ராத்திரி சரி பண்ணிடுங்க. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிடுங்க. அதுதான் சந்தோஷம். வாழ்க்கை ரொம்ப சின்னது. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். பிறருக்கு உதவி செஞ்சு உதவி மனப்பான்மையோட மனித நேயத்தோட வாழ்ந்துட்டு போவோம். அவ்வளோதான் வாழ்க்கை. நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஆட்களுக்கு தான் வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப புரியும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வேலை, ராத்திரி ஆனால் வேலை ரூமுக்கு வருவோம். வேலை முடிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டு தூங்கிடுவோம். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலுமே குடும்பங்களோடு இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அம்மா அப்பாவோட மனைவி கூட பிள்ளைங்க கூட இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. யாருமே ஆசைப்பட்டு வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னு யாருமே ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களுடைய கஷ்ட காலங்கள், அதுக்காக ஏதோ சம்பாரிச்சு ஏதோ நமக்கு கொஞ்ச காலத்தில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் கடைசியில் வாழ்க்கையே வெளிநாடாக மாறிடுது. 2 வருஷம் மட்டும் வெளிநாட்டில் இருந்துட்டு போயிடணும் அதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சவன் தான் நான். கடைசியில் இப்போ 9 வருஷம் ஆச்சு. 9-10 வருஷம் ஆக போகுது வெளிநாட்டு வாழ்க்கையே. எல்லா மக்களும் சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கூட அன்பாக பழகுங்க, அன்பாக இருங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது. சின்ன வாழ்க்கை, சந்தோஷமாக இருங்க, அன்பாக பழகுங்க, மனித நேயத்தோடு வாழ்ந்துட்டு போவோம். அவ்வளோதான். வேறு இதில் ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். நானும் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய யூடியூப் சேனலில் வர்ற வீடியோஸ் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் நம்மளை நம்பி நம்மளும் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளே மாதிரி சிறிய ஆள்களுக்கு ஏதோ வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.